கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமுண்டாவதாக. இந்த கடைசி வாரத்திலையும் கிராஸ் டிவிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற பெரியோருக்கும் சிறியோருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் சீக்கிரம் வருகிறவராக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 வாரமாக கேட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கடைசி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவியானவர் நம்ம கூட பேசும்படியா, ஆவியானோட வல்லமை நம்ம மேல் இறங்கும்படியா, ஒரு புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் நம்மளை மாற்றி ஒரு புதிய வல்லமை நம்ம மேல் இறங்கும்படியா, ஒரு புதிய கிருபைகள் நம்ம மேல் இறங்கும்படியா, ஒரு தரிசனம் வெளிப்படும்படியா, ஒரு சொப்பனங்கள் வெளிப்படும்படியா கர்த்தாவே இந்த நாளில் உம்முடைய கரங்களை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தரை அன்னைக்கிரகிப்பீராங்க, ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்திலப்பா இந்த வேலை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எங்க வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்கும் சங்கீதக்காரனாக தாவீது எழுதும் சங்கீதம், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிட வழி இல்லாமலும் பரிகாசக்கார உட்காரத்தில் உட்காரமும் கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள், ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் தியானிக்கிறவங்களாக இருக்கணும். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி அவர் வசனம் சொல்லுது. ஆண்டவர் இயேசு சொல்லும், தேவன் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாணத்தை நீ என்ன செய்யும், நீ தியானிக்கணும். இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாமலும் அதை விட்டு என்ன செய்யணும், நீ எப்போதும் தியானிக்கணும். அப்போ நியாயப்பிரமாணம் 10 கட்டளையுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்களில் ஆண்டவர் கொடுக்கிற பிரமாணத்தை கொடுக்கும்போது அந்த நியாயப்பிரமாணத்தை தியானிக்க யோசுவாடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். யோசுவாவை இந்த தியானத்தை விட்டு நீ என்ன செய்யக்கூடாது, இரவும் பகலும் இதை தியானிக்கணும், இந்த நியாயப்பிரமாணத்தை தியானிக்கணும். இன்றைக்கு தாவீது சொல்லுகிறார், சங்கீதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுது, அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன். அப்போ ஒரு வேதத்தை தியானிக்கிற மல்கியாவில் சொல்லப்படுது, அவருடைய நாமத்தை தியானிக்கிற. இப்போ நம்ம பார்த்தோம், ஒன்று நியாயப்பிரமாணத்தை தியானிக்கிறத, 2வது நம்ம இங்கே பார்க்குறோம் வேதத்தை தியானிக்கிறது, 3வது மல்கியாவில் பார்க்குற நாமத்தை தியானிக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், யோசுவாவை அந்த நியாயப்பிரமாணத்தை தியானித்தது நிமித்தம் யோசுவா விட்டு கர்த்தர் விலகாதபடி, யோசுவா எடுத்த காரியங்களில் தோல்விகள் இல்லாதபடி காரணம் தியானிக்கிற ஒரு சுபாவம். தேவன் சொல்லுகிறார் தியானி. இங்கு தாவீது எழுதுகிறார், இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். அங்கு தேவன் சொல்லுகிறார், இங்கு தாவீது சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தியானிக்கிற ஒரு வாழ்க்கை, வேதத்தை நல்லா தியானிக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம தியானிக்கிறோம், வாசிக்கிறோம்? சிலவங்க சங்கீதம் எடுப்பாங்க, சில பேர் நீதிமொழிகள் எடுப்பாங்க, வாசிப்பாங்க, ஆனால் தியானிப்பது கிடையாது. ஆனால் தாவீது சொல்ற வேதத்தை தியானிங்க. சிலர் நீதிமொழியில் தியானிக்கிறாங்க, சிலர் சங்கீதத்தை தியானிக்கிறாங்க, சிலர் என்ன செய்கிறாங்க, புதிய ஏற்பாட்டை தியானிக்கிறாங்க. சிலவங்க புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு நமக்கு வேண்டாம், புதிய ஏற்பாடு போதும்னு. சிலவங்க ஸ்தோத்திரம். இப்படி பல ரீதியில் இன்றைக்கு வேதங்களை தியானிக்கதை பார்க்கும் பொழுது, அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் 66 புஸ்தகத்தை பரிசுத்த ஆவியினால் பிரைஸ்தலோ 40 பேரால் எழுதப்பட்டது. ஸ்தோத்திரம். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட 40 பேரிலையும் ஸ்தோத்திரம், ஒரு புறஜாதியான ஒரே ஒரு மனுஷன் உண்டுன்னா லூக்கா மட்டும்தான் உண்டு. பாக்கி எல்லா யூதர்கள் இருக்கும்போது அவர் மட்டும் எழுதியிருக்கிறார், அவரும் இது கூட சேர்ந்து எழுதியிருக்கிறார். அப்படி பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம தியானிக்கும் பொழுது, அவன் நீர்க்கால ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்திலே தன் கனியை தந்தி இலையுதிரா மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்க. அப்போ தியானிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு வாய்க்க பண்ணுமா. அப்போ இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளைகள்
வேதத்தை தியானிக்கணும், அவருடைய நாமத்தை தியானிக்கணும், நியாயப்பிரமாணத்தை தியானிக்கணும். ஒவ்வொரு சூழ்நிலைகளில் சொல்லு. யோசுவாவிடத்தில் கர்த்தர் தேவன் சொல்லுகிறது, நீ நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யணும்? தியானிக்கணும். இங்கு நம்ம பார்த்தோம், சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார். ஸ்தோத்திரம். மல்கியாவில் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம தியானிக்கதை குறித்து பார்க்கிறோம். தியானம், ஒரு மனுஷன் தியானிக்கணும். தன்னுடைய ஜீவிதம் தியானிக்கிறவங்களாக இருக்கணும். ஒரு பொருளாதாரத்தை இந்த 2025 அநேக விசுவாசிகள் கடன்பட காரணம், அவங்க தன்னுடைய பொருளாதாரத்தை குறித்து அவங்க தியானிப்பது கிடையாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தியானம் இல்லை. 10,000 ரூபா வருதா, அதை தியானிச்சிங்கன்னா எனக்கு இவ்வளோ ரூபா தான் இருக்குது, இந்த வருமானத்துக்குள்ளே என் குடும்பத்தை ரன் பண்ணணும், எனக்கு வருமானம் இவ்வளவு தான், என் என்னுடைய பொருளாதாரம் இவ்வளவு தான். இந்த பொருளாதாரத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் நீர்க்கால ஓரமாக நடப்பட்ட இலையுதிரா மரத்தை போல நம்முடைய பொருளாதாரத்துடைய பொக்கிஷனை குறித்து நமக்கு ஒரு நல்ல நிறைவு இருக்கும். அப்போ நமக்கு இவ்வளவு தான் வருமானங்கள். ரெண்டாவது, தன்னுடைய ஒரு திட்டம் போட்டு நம்மளை தியானிக்கணும். இன்றைக்கு அநேகருடைய இந்த தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அநேக பரிசுத்தாத்மாவின் இடத்துல வரும் பொழுது, நீ எருசலேமிலும் யூதாவிலும் சகல தேசத்திலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆத்மாவு நமக்குள்ள வரும் பொழுது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அங்கிருந்து ஜீவ ஊற்று புறப்படுது என்று நீதிமொழி 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போது இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆத்மாவு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது அது சாட்சி கொண்டு வருது. பரிசுத்தாத்மா வந்து அப்போஸ்தலன் லூக்காவில் எழுதும்போது இந்த பரிசுத்தாவினிடத்தில் வரும்பொழுது நீ எருசலேம், அப்போ திட்டங்கள், ஒரு தேவ மனுஷனுக்குள்ள பரிசுத்தாத்மா வரும்போது ஒரு திட்டம் உண்டு. இன்றைக்கு அநேகருக்கு ஒரு 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 திட்டம் போடும். இந்த 2025 ஒரு திட்டம் போடணும். என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு திட்டம் போடணும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் போடணும், ஜெபிக்கிறதுல தியானித்து ஜெபிக்கணும். சும்மா ஜெபம் பண்ணிட்டு என்ன விஷயத்துக்கு ஜெபிக்கிறோம், ஜெபமே தெரியாது. கடந்த நாட்களில் பார்த்திங்கன்னா சில ஜெப குறிப்பெல்லாம் ஜெபம் பண்ணும்போது நமக்கே தலை சுற்றும். நமக்கு உள்ள இங்கே அநேக விஷயங்கள் இருக்குது, அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. நம்மளை குறித்து தியானிக்கும் போது நம்ம எவ்வளவு தூரம் தெய்வத்தை விட்டு விலகி இருக்கிறோம் நமக்கு தெரியும். ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா, இந்த 2025 உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தியானித்து பாருங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கையை பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியான ஜீவிதத்தில் போகிறேன்னா, எனக்கு ஒரு சாட்சியான ஜீவிதம் வேணும், தியானிக்கணும். நான் கிறிஸ்துவுடைய பிள்ளை, அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளை என்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கு. அப்போ நான் யாருடைய பிள்ளை? நான் கர்த்தருடைய பிள்ளை. என்னுடைய கொடுக்கல் வாங்கலை நான் கரெக்டாக தியானிக்கணும். என் கொடுக்கல் நான் 10ஆம் தேதி 10ஆம் தேதி கொடுக்கணும், 9ஆம் தேதி கொடுக்குறவங்களாக இருக்கணும், 12ஆம் தேதி கொடுக்குறவங்க இல்லை. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தெய்வம் வாக்கு மாறாத கர்த்தர் என்று சொன்னால் நம்மளும் தியானிக்கணும். நான் எங்கள் அப்பனுடைய என்ன செல்லும், அவைய அப்பனை மாதிரி தப்பாமல் பிறந்திருக்கேன் சொல்கிறோமா இல்லைங்களா? அவனுடைய ஃபேஸ் கட்டை பாருங்கப்பா, அவனுடைய முகப்பா, அவனுடைய பேச்சை பாருங்கப்பா, அவனுடைய நடையை பாருங்கப்பாலாம், அவைய தகப்பனை போல மாறும். இதே சொல்லும்போது நம்முடைய இயேசுவை போல அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைங்கிற அந்த தியானம் நமக்கு தியானிக்கணும். நான் யாருடைய பிள்ளை? நான் இயேசுவுடைய பிள்ளை. இந்த வருஷனுடைய ஜீவிதம் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்முடைய ஜீவிதத்தில் பலதையும் தியானிப்பது கிடையாது. எல்லாம் கடன் வாங்கின நம்மளால் அது கொடுக்க ஆண்டவரேன்னு கதறுவோம். ஆனால் வாங்கிறதுக்கு முன்பதாக நம்ம அதை தியானிக்கிறது, நம்மளால் அந்த கடன் வாங்கினா நம்மளால் கொடுக்க முடியுமா ஒன்று தியானித்து பார்த்திங்கன்னா, சரி வேண்டாம், நமக்கு இருக்கிறது போதும். ஏன்னா ஆண்டவர் இருக்கிறத, ஆண்டவர் 2 மீன் தான் கேட்டார். இருக்கிறது தான்
பைபிளில் நீங்கள் அவருடைய ஊழியத்தில் வந்து இருக்கிறத வச்சு தான் அவருடைய வாழ்க்கை ஒரு செழிப்பாய் மாறிச்சு. நம்ம இருக்கிறது முன்னாடி காலை நீட்டதுனால தான் அநேகர் இன்னைக்கு தேவ விசுவாசிகள் அதிக பேர் கடன்பட்டு போயிருக்கிறோம். அநேக விசுவாசிகள் பரலோகத்துக்கு போக முடியாது, ஏன்னா கடன் இருந்தால் போக முடியுமா? அப்போ அநேகருடைய விசுவாசிகள் வீடுகள் என்னென்னா, அந்த பொருளாதாரத்தை தியானிக்கிற ஒரு நல்ல ஒரு மனசு நமக்கு இருக்கணும். நம்ம வேதத்தை தியானித்தோம்னா நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம தியானிச்சிடணும். நமக்கு ஒரு திட்டம் போடணும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி தியானிப்பு இல்லை. அதனால இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய பிள்ளைங்கிற அதிகாரம்னு சொன்னால், அவர் இருக்கிறதுல 2 மீனும் 5 10 போதும்னு சொன்னார். நம்ம கூட ஒரு பிரிவு எடுத்திருப்போம், அவர் பிரிவு எடுக்கலை. இருக்கிறதுல நம்முடைய பொருளாதார மண்டலத்தில் இந்த 2025 தியானிங்க. இருக்கிறதுல தேவன் கண்டிப்பாக ஒரு கிரியை செய்வார். இருக்கிற பொருளாதாரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். இருக்கிற பொருளாதாரத்தில் கர்த்தர் ஒரு மகிமை நடத்துவார். ஸ்தோத்திரம். ஏன்னா அவருடைய பிள்ளை. அவர் இந்த பூமியில் ஒரு அப்பத்துக்கு கையேந்துவதில்லைன்னு சொன்னான். சாத்தானுக்கு தெரியும் நம்ம யாருன்னு. சாத்தானுக்கு இந்த உலக ஆசீர்வாதத்தை எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. இன்றைக்கி எனக்கு காரு தந்துட்டா ஜெபம் பண்ணுதோம், சாட்சி சொல்லுதோம், ஏசுறது இவ்வளோ உலகம் முழுதும் உனக்கு நான் தாரேன், இவ்வளோத்துக்கும் சகல அதிகாரம் உனக்கு தாரேன். ஏசு அப்பால போ சாத்தானே. தியானிக்கணும். அப்போ இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதின்னு தேடும்போது இந்த உலகத்தில் நமக்கு கூட தான் கருத்தை தாராரு. ஏன்னா இந்த பூமியை நமக்கு தாரன்னு சொல்லலை. இஸ்ரவேல் ஜனத்துக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். பாலும் தேனும் ஒழுகிற தேசத்தை உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் போகிறேன், உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வாரேன். அப்போ தேவன் நமக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கும்போது இந்த பூமிக்குரியது அல்ல, நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. இது பலரும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கணும், தேவன் இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு எனக்கு வைக்கிற அல்லன்னு சொன்னால் பிசாசு சொல்லியிருக்க மாட்டான். அப்போஸ்தலனாகிய பவுல் இருளின் ராஜ்யத்திலிருந்து அன்பின் ராஜ்யத்துக்கு வரவழைத்த கர்த்தர் பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து நம்மளை விடுவிச்சு அன்பின் ராஜ்யத்தில் கொண்டு வந்து சபைங்கிற தோட்டத்தில் உங்களை நிறுத்தி இந்த சபையிலிருந்து தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காய் கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். நாம் தியானிக்கணும். இந்த பூமியில் நமக்கு இருக்கிறது போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இருக்கிறது தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை தியானித்து அதில் சந்தோஷப்படுகிறவன் கண்டிப்பாக ஒரு பாக்கியவானாய் மாறுவாங்க. இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா கர்த்தர் இந்த பூமியில் என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு தியானிச்சிங்கன்னா நீங்கள் பாக்கியவான். ஸ்தோத்திரம். நம்ம இந்த உலகத்தை குறித்து எதையும் நம்ம மாறப்பட மாட்டோம். நம்ம தியானிக்காததுனால தான் மாறப்படுகிறோம். நம்ம எங்கே போகிறோம், நம்ம பரலோகத்துக்கு நம்முடைய பொக்கிஷன் இடம் பரலோகம். இன்றைக்கி தியானித்து பாருங்க, நான் யார், அவருடைய பிள்ளை, எனக்கு எங்கே அவகாசம், எனக்கு எங்கே உரிமை வச்சிருக்கிறாரு, அவர் இருக்கிற இடத்துல. ஸ்தோத்திரம். இந்த அழிந்து போகிற பூமி அதிர்ச்சியில் ஸ்தோத்திரம், பூகம்பத்திலையும் நமக்கு இப்போ தெரியும் உக்ரைனில் ஒரு நல்ல ஜனங்கள் யாரும் தூங்குறது கிடையாது. இஸ்ரேல் நாட்டில் ஹமாஸ், பல இடங்களில் தூக்கம் இல்லை. பூமியில் சொத்துக்கள் இருந்து சுகமும் இருந்து என்ன இல்லை, ஏன்னா அவங்க தியானிக்கலை. ஆனால் நீங்களும் நானும் தியானிக்கிறோம். இப்பூமி எனக்கு சொந்தம் இல்லை, பரலோகம் எனக்கு சொந்தம். ஒரு பாட்டு ஒன்று, இப்பூமி எனக்கு சொந்தம் இல்லை. அப்போ இந்த பூமியை தியானித்து பாருங்கள், இந்த பூமியுடைய அனுகிரகத்தை தியானித்து பாருங்கள். இந்த அனுகிரகம், இந்த ஆசீர்வாதம் எங்கே இருக்குது, இந்த ஆசீர்வாதத்துக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தகுதியான ஆசீர்வாதம் பரலோகத்தில். அநேக விசுவாசிகள் தியானிக்காதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலைமையில் அவங்க தெய்வத்தோடு கூட அவங்களுடைய நடக்க முடியலை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார் பார்த்தீங்களா, நான் நல்ல போராட்டத்தை போராடினே, என் விசுவாசத்தை என்ன செய்தேன், காத்து கொண்டேன். நல்ல விசுவாசத்தை அவர் காத்து கொண்டார். நம்ம இன்னைக்கு தியானிச்சு பார்க்கணும் அவருடைய வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். என் லாபம், பிலிப்பியர் எழுதும்போது, என் லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், எனக்காக நியமித்த பாதையில் நான் ஓடுகிறேன். ஸ்தோத்திரம்.
நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இயேசு இந்த பூமியில் யாருக்காவது ஆசீர்வாதம் கொடுத்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி நம்ம ஜெபத்தில் பார்க்குறோம், கர்த்தர் நான் ஜெபித்து அவங்கள ஆசீர்வதிச்சார். ஸ்தோத்திரம், நல்லதுதான். அவருடைய 9 கப்பல் இருந்துச்சுன்னா பழைய ஏற்பாட்டை கொடுத்த 9 இந்த புதிய ஏற்பாட்டில் 18 கப்பல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைச்ச மாதிரி இல்லை. அவருக்கு கடைசி சாகும், அவர் படுத்து ஜெயிலில் கிடக்கும்போது ஒரு போர்வை கூட அவருக்கு இல்லை. அவர் கொடுத்ததுக்கு திருப்ப கிடச்சுன்னா ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு சில கட்சியில் இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் ஸ்தோத்திரம், சிறைச்சாலைக்கு போனால் அவங்க தனி ஏற, தனி பெட்டு, தனி சூழ்நிலை. ஸ்தோத்திரம். இவர் நல்ல உலகத்தின் நல்ல ஒரு சொத்துக்காரர், நியாயப்பிரமாணத்தில் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் எனக்கு மூடதுக்கு புதப்பு இல்லைன்னு சொன்னார் கடைசி நேரங்களில். தியானிங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்கள் விசுவாசம் வளரும், உங்கள் பரிசுத்தம் வளரும், உங்கள் நீதி வளரும், நீங்கள் தேவ ராஜ்யத்தை தேட முடியும். தியானிங்க. உங்கள் ஆவி எனக்கு என்ன எங்கள் பொசிஷன் வச்சுருக்கிறார். நம்ம இவங்களை பார்க்குறோம் இல்லை. ஸ்தோத்திரம். கூட கொடுப்போம் தான் சொன்னார். தேவராஜ்யத்தை நீதி தேடுங்கள், இவைகள்லாம் கூட. இந்த பூமியில் உங்களுக்கு ஒரு வீடு அது தேவன் கூட தருவார். நீங்கள் தெய்வத்தை தேடும்போது இதெல்லாம் கூட கிடைக்கும். நம்ம தெய்வத்தை ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு பின்ன இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க முடியும். நம்மளை குறித்து நம்ம தியானிக்க முடியும். நம்ம தியானிக்காமல் அடுத்தவங்களை தியானிக்கிறோம். அவங்க இப்படி வசதியாக இருக்காங்க, உயர்ந்திருக்கிறாங்க, அவங்க இப்படி வந்துட்டாங்க, அவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தியானிக்கிறதை காட்டிலும் இந்த 2025 தேவ விசுவாச குடும்பங்களே, உங்களை குறித்து நீங்கள் தியானிச்சிங்கன்னா எனக்கு ஏன் இந்த பாடு இருக்கிறவங்க பாட தியானித்து பாருங்கள். வேதனை உள்ளவங்க வேதனை தியானித்து பாருங்கள். நெருக்க உள்ளவங்க நெருக்கத்தை தியானித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸ்தோத்திரம். நமக்கு தெளிவு. ஏன்னா தியானிக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால ஓரமாக நடப்பட்ட இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அப்போ தியானிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ள வாழ்க்கையில் அற்ப விசுவாசம் வராது, அவிசுவாசம் வராது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அவங்க தியானிக்கலை. ஏன்னா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் எங்கே இருக்கிறாரு? நம்ம படையில் இருக்கிறாரு. 2வது, நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர், நம்ம அக்கறைக்கு போகும்னு சொன்னவர். அவர் தான் கூட படுத்திருக்கிறாரு. அவர் தான் பின்னணியில் அவருடைய தலை இருக்குது. காற்றையும் புயலையும் உருவாக்கினவர் தான் நம்முடைய தேவன். அவர் இருக்கும்போது இந்த காற்று புயலும் நம்மளை என்ன செய்ய முடியும்? ஒன்று தியானிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அற்ப விசுவாசம் ஜீவிதத்தில் இருக்காது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் சில விஷயங்களை நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். என் தேவன் அனுமதி இல்லாமல் ஒரு தலைமுடி கீழே விழாதுன்னு சொன்னால், என் தேவன் அனுமதி இல்லாமல் எனக்கு இந்த பிரச்சனைகள் வரலைன்னு தியானித்து பார்த்தீங்கன்னா அதில் கர்த்தர் உங்களுக்கு தெளிவை கொடுப்பா. அப்போ உங்களுக்கு என்ன உண்டாகும்னா ஒரு விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கும் தெய்வத்துடைய அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தி கொடுத்துருவீங்க. ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு முறுமுறுப்பு உண்டாகாது. யோசுவாவும் காலேபும் அவங்களுக்கு யோர்தான் இருந்துச்சு, ஆயி பட்டணம் இருந்துச்சு, எரிகோ மதில் எல்லாமே இருந்துச்சு, பல அனுபவங்கள் வந்துச்சு. ஆனால் யோசுவா ஒருபோதும் முறுமுறுக்காத காரணம் என்ன? அவர்கிட்ட ஆண்டு நீ நியாயப்பிரமாணத்தை மட்டும் தியானிச்சுக்க. ஸ்தோத்திரம். உனக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை நீ தியானிக்காத, உனக்கிட்ட நான் கொடுத்துருக்க வேதத்தை தியானி. ஸ்தோத்திரம். நீ பயப்படாத, நான் உயிரோடு நான் இன்னும் ஒருத்தன் தொட முடியாது. பிரியமான தேவ பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளை, அவர் விலை கொடுத்து ரத்தம் கொடுத்து வாங்கின பிள்ளை. அப்போ நம்ம எப்படி தியானிக்கணும்? என் தேவன் அனுமதி இல்லாமல் எனக்கு இந்த நெருக்கங்கள் வரல, தேவன் அனுமதி இல்லாமல் எனக்கு இந்த பிரச்சனை வரலை, தேவன் அனுமதிக்கு இல்லாமல் இந்த போராட்டம் வரலை, தேவன் அனுமதி இல்லாமல் எனக்கு இந்த கடவாரம் இல்லை. தியானிச்சிட்டிங்கன்னா இயேசுவின் நாமத்து மேல் தேவன் அந்த தியானிக்கிறதுலேருந்து ஒரு நீர்க்கால ஓரமாக நடப்பட்ட ஒரு இலையுதிரா மரத்தை போல அந்த இடத்துல கர்த்தர் விசுவாசம் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். உங்கள் பயம் மாறும், உங்கள் நடுக்கம் மாறும்.
ஏமுனா நான் தியானிச்சிட்டேன், என் வாழ்க்கையை குறித்து தியானிச்சிட்டேன், என் பலகீனத்தை குறித்து தியானிச்சிட்டேன், என் எதிர்காலத்தை குறித்து தியானிச்சிட்டேன், இப்போ இருக்கிற சூழ்நிலையை தியானிச்சிட்டேன். அதனால் நான் எப்போதும் தியானிக்கிறவங்க அவங்க தெய்வத்தோடு கூட ஆராதித்து அவங்க தெய்வத்தை மகிமைப்படுத்துவாங்க. இன்றைக்கு இந்த 25 என் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறது. தியானிக்கிற பிள்ளைகளாய் மாறுங்க. இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளையாய் மாறுங்க. அவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஓ ஹல்லேலூயா. நல்ல தீர்மானங்களை எடுங்க. ஆண்டவர் என்னையை குறித்து நான் தியானிக்க, பிசாசை குறித்து தியானிப்போம், செய்வினக்கட்டை குறித்து தியானிப்போம், அடுத்த குடும்பத்தை குறித்து தியானிக்கிறோம். என்னையை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளை குறித்து நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒரு திட்டம் போட்டு தியானிச்சிட்டோம்னா, பிரைஸ் தி லார்ட், நம்ம தேவன் யார் என்று தெரியும். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நான் யாருன்னு தெரியும். அவர் எனக்கு எப்படி இருக்கிறான்னு தெரியும். அவர் என்னுடைய லைஃப்பில் அவர் ஸ்தோத்திரம் என் வாழ்க்கை எப்படி கொண்டு போகிறாருன்னு தியானிக்கிற எனக்கு தெரியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தியானிக்காதனால தான் நம்ம சோர்ந்து போகிறோம். எனக்கு கடந்த நாள் எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸ்தோத்திரம். இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது ஸ்தோத்திரம், என்னடா இந்த ஒரு 45 வயசில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இந்த வயசில் எனக்கு வரணுமா? ஆனால் நான் முறுமுறுக்கலை. ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் கழியும்போது ஸ்தோத்திரம் எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. அதில் நான் ஜெயித்தது எனக்கு ஹார்ட் அட்டாக் மூலம். 2வது, அதுக்கு முன்பதாக இந்த பிரச்சனை வந்த உடனே, ஹார்ட் அட்டாக் வந்த உடனே சர்ச்சு கட்டுறதுக்கு ஆண்டவர் ஒரு வழி திறந்தார். கொஞ்சம் பொருளாதாரம் கிடைச்சி அதை வச்சு சர்ச்சு கட்டியாச்சு. பாப்பாவை படிக்க வைக்கும்போது ஹார்ட் பேஷண்ட்டு, ட்ரஸ்ட்டில் மூலம் எனக்கு பாப்பாவுக்கு பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சார். என்னிடத்தில் எந்த பணமும் கிடையாது. இங்கே வந்து நிற்கிறது கூட ஸ்தோத்திர தெய்வ கிருபை தான். ஆனால் நான் தியானித்தேன். ஒரு சின்ன பலகீனத்தின் மூலம் 3 காரியத்தை கர்த்தர் எனக்கு அற்புதமாக நடத்தினேன். அதனால் எனக்கு இந்த ஹார்ட்டை குறித்து எனக்கு சிந்தனை இல்லை. நம்ம ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போதும் நம்ம தியானிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம பின்னாடி போக மாட்டோம். இந்த வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், நான் எது வந்தாலும் சரி நம்ம தியானிச்சிட்டோம்னா, ஏன் கர்த்தர் எனக்கு இதை அனுமதிச்சா? ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன செய்ய, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்குமானால் நீங்கட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் அந்த பாத்திரத்தை அவர் சந்தோஷமாக எடுத்தார். இன்றைக்கு நம்முடைய யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்களா, கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டா. அவர் சொன்னார், நமக்கு நன்மை தரும்போது நம்ம தான் அனுபவி, இப்போ தின்மை வரும்போது பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார். தியானிக்கிறாங்க தெய்வம் நம்மளை நடத்துகிற விதங்கள். அண்ணன் தாவீது சொல்லி புல்லுடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்று அந்த தாவீதை குறித்து ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரை குறித்து நல்ல தாவீது தியானித்தார். தாவீது எப்படிப்பட்ட வல்லவர். அதனால அவர் எல்லாம் அவற்றை சரணடைந்த மனுஷன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை வேதத்தை தியானிங்க. அவருடைய நியாயப்பிரமாணத்தை யோசுவாவை தியானித்தது போல தாவீது சொன்ன தாவீது வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை இந்த வேதத்தை தியானிங்க. வாசிக்கதை காட்டி இந்த வேதத்தை தியானிக்க இந்த 2025 தீர்மானம் எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை தியானிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏன் எனக்கு நடக்குது? என் தேவன் அனுமதியெல்லாம் நடக்கலை. நம்ம வாழ்க்கையில் நடக்குது தியானி. நாமத்தை தியானிங்க. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று யோவான் அப்படியே நாமத்தை தியானிச்சிங்கன்னா அந்த நாமத்திலிருந்து பெரிய பவர் வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படியே நாமத்தில் பிசாசு நட்டுங்கும், பூதங்கள் ஓடும், அற்புதங்கள் நடக்கும். அந்த நாமத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, உங்கள் வாழ்க்கையை தியானிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அப்படி வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஓ யோசுவா அந்த காலகட்டத்தில் நியாய பிரமாணத்தை தியானிச்சது அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை தேவன் அர்ப்பணிங்க. வேதத்தில் தியானிங்க.
அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்குவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் அன்பின் பிதாவை இந்த நாள் உங்களுடைய கருத்தில் விட்டுக் கொடுக்குறோம். அனுகிரகிங்க, ஆசீர்வதிங்க, பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கண்டிப்பாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார்.